ஸோ ஹலோ காய்ஸ், ஆல்வர்ட் தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சர்வைவர் சீரிஸோட பார்ட் 1. லெட்ஸ் ஸ்டார்ட் கோ காய்ஸ். ஸோ இதுதான் என்னோடய குட்டி அழகான வீடு. இந்த வீடு கெட்டும் போது நான் எடுத்த அந்த எபிசோடு வந்து அழிஞ்சு போச்சு. ஆக்சிடென்ட்லேயே ஹேப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செஸ்ட்டில் எல்லா ஐட்டம் வச்சிடலாம். முதல்ல நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? இது நான் ஒரு அண்டர் கிரவுண்டு பேஸாக பண்ணியிருக்கேன். இன்னும் நைட் டைம் தான், அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது இந்த வீடு. இனி ஃப்யூச்சரில் நம்மளால் டெவலப் ஆகும். ஸோ இப்போ நைட்டு தான், காலையில் ஆக வரைக்கும் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணலாம் இந்த வீட்டிலே. கொஞ்சம் பெருசாக்கணும், ரொம்ப குட்டியான இடத்துல இருக்கும். நம்மளுக்கு சரியான ரிசோர்ஸஸும் இல்லை, கொஞ்சம் கல் தேவை. அதனால் இதெல்லாம் உடச்சி எடுப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஒரு பெரிய ரூம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கல்லை உடைக்கணும். அப்புறம் அங்கே கொஞ்சம் டேர்ட் இருக்குது, அதை உடச்சி அந்த கல்லெல்லாம் உடச்சி அப்படியே பண்ண வேண்டியதான். வேறு என்ன வேலை, ஒட்டியாக தானே இருக்கும், அதை பண்ணலாம். ஏன்னா பெட்டும் இல்லை. பெட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 3 ஒயிட் ஊல் தேவைப்படும். ஊல் வந்து எதில் கிடைக்குன்னா இந்த ஆடுலேருந்து கிடைக்கும், சரிங்களா? அந்த ஆடு 3 ஆடை வெட்டணும். ஸோ பண்ணி முடிச்சிட்டேன் காய்ஸ். ஸோ அப்புறம் அந்த விட்டதுலேருந்து பிடிப்போம். அந்த 3 ஆடு வந்து வெட்டினோன்னா நம்மளுக்கு அந்த 3 ஒயிட் ஊல் கிடைக்கும். அதுவும் அப்புறம் இந்த அந்த மரத்தை வெட்டினா கிடைக்கும்ல அந்த பிரான்ச், அது போட்டு கிராஃப்ட் பண்ணோன்னா பெட்டு கிடச்சிடும். ஸோ இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபைனலி காலையில் ஆயிடுச்சு, நம்ம வெளியே போகலாம். ஓகே, பார்த்தீங்களா நான் மொக்கையாக இருக்கும்னு சொன்னேன்னா இவ்வளோதான் இந்த பேஸ். இனிதான் நம்ம பெரிய அண்டர் கிரவுண்ட் பேஸ். வேணாம் மேலே கெட்டலாம். ஸோ இப்போதைக்கு இதுக்கு வந்து ஒரு அடையாளபூர்வமாக வந்து ஒன்று கெட்டது. அதாவது இதை பார்த்தா எனக்கு ஓகே இந்த ஓட்டை பார்த்தா இது நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வரும். அதனால் இப்படி வச்சுருக்கேன். ஒரு சமாதி மாதிரி பார்க்க காமெடியாக தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம், சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஸோ வியூவர்ஸ், நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் அப்படியே போட்டீங்கன்னா எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. ஐயோ என்ன தூரத்தில் இருக்குதே வந்து செத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு காய்ஸ் கிளச் பண்ணிட்டோம் ஒரு செகண்டு. ஜஸ்ட்டில் வந்து செத்துட்டான். இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் செத்துருப்பேன். அப்போது ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிளில் கிராஃப்ட் பண்ணி ஒரு ஸ்டோன் பிக்கேக்ஸை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நான் அயன் பார்த்தேன். நான் வரும்போது அவனை அடிச்சுட்டு வரும்போது இங்கே ஒரு அயன் ஆர் பார்த்தேன். ஸோ பசிக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். ஓகே, இங்கே தான் இருக்குது அந்த அயன். இது எங்கே இருக்கு பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு மெயினான ரிசோர்ஸ். இதை வச்சு அயன் பிக்கேக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து டைமண்டை எடுக்க முடியும். ஸோ அது எடுத்தால் தான் நம்மளால் வந்து இந்த டைமண்ட் பிக்கேக்ஸ் பண்ணி இந்த மைன்கிராஃப்டே முடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இது கிடச்சிருக்கு. அதாவது இது பேர் வந்து கோல் இங்கிலீஷில் கோல், தமிழில் இது என்னமோ சொல்கிறாங்க. அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ பிக்காக்ஸ் உடஞ்சிருச்சு என்னோடது. ஓகே வெயிட் கைஸ், பிரச்சனை இல்லை. நம்ம வந்து போதும் மைண்ட் பண்ணது. நம்ம இதோட வீட்டுக்கு போகலாம். ஐயோ வழியை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஐயோ அப்படி இருக்கக்கூடாது. ஐயோ வந்த வழியை மறந்துட்டேன். அந்த குட்டி பையன் துரத்தி, அதாவது அந்த குட்டி நாய், அதாவது அந்த ஒரு குட்டி கருமம், அந்த சாம்பி வந்து என்னை துரத்தி நான் வந்து அப்படியே ஏதோ வேகத்தை அப்படியே ஓடி வந்து மறந்துட்டேன் காய்ஸ் லிட்டரலி. ஐயே அழகாக இருக்குது. ஆனால் என்கிட்ட எலும்பில்லை தம்பி, அதுக்கு நீ என் எலும்பு கிடச்சிடாத. ரைட், எனக்கு அடிப்பட்டுதா என்ன? எதனால் எனக்கு அடிப்பட்டது? சாரி வாழ்தான். ஓகே, வீடை பார்த்துட்டோம் கைஸ். ஃபைனலி அவர் ஹோம் இஸ் பேக் அப்படின்னுலாம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் நான் தான் மறந்துட்டேன் வீட்டை. மற்றபடி வேறு ஹெல்ப் பண்ண. ஓகே இதான் வாட்டை நம்புகிறேன். குதிப்போம், சும்மா புதுசாக வாட்டை ஆகாது. வந்து குழியை தோண்டும் வாங்க. ஸோ ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ
ஸோ மெயினான அயன் கிடச்சிருக்கு, கோல் கிடச்சிருக்கு, அண்டு இன்னும் நிறைய நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்னும் நம்ம கேவுக்குள்ளெல்லாம் போகணும். நிறைய இருக்குது கைஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். பாய்.